வெட்டவெளி அப்படிங்கிற நிலையை தனி மனிதன் அடையவோ பெறவோ முடியாது. அந்த சமாதிக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணி அந்த உயிரை விட்டுட்டான்னா அது பேர் சமாதி கிடையாது. சமயத்தில் உடலை விட்டுட்டு உயிர் போயிடும். அது போயிருச்சுன்னா அது பேர் சமாதின்னு சொல்ல முடியாது. அவர் சமாதிக்கு ட்ரை பண்ணவர்னு சொல்லலாம். கூடு விட்டு கூடு பாயோட சக்தியோடைய முழு வடிவம் எதுன்னா குண்டலினி சக்தி தான். அந்த சக்தியை கொஞ்சம் தவறாக பயன்படுத்திட்டோன்னா காமமாக மாறி போயிடும். இப்போ உன் கையில் காமமாக மாறப்போதா அது ஞானமாக மாறப்போதாங்கிறது உன் கையில் தான் இருக்குது. அப்போ இடுப்பு தயாராகிருச்சுன்னா அவன் தலையில் அவனுக்கு என்ன தியானம் வந்தாலும் அவன் வந்து அசையவும் மாட்டான், ஆடவும் மாட்டான். அவனை வந்து எந்த எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் அவனை அடித்து கீழே போட முடியாது. அப்போ அந்த உள் உணர்வு என்ன பண்ணுச்சுன்னா, எந்த குருமார்களும் இதை சொல்லிக் கொடுக்கல, எந்த குருமாரும் என்னை கைட் பண்ணல. எனக்குள்ள உள் உணர்வு வந்து சொன்னிச்சு, அதுக்குள்ளே தயவு செய்து கையை வச்சிடாத, தலையோட உச்சிக்கு போயிடாத, அது ஃபைனல் ஸ்டேஜ், அது உனக்கு தெரியாமல் ஒன்று நிகழ்வுகள் நிகழ்ந்துருச்சு, வந்துரு. நம்ம வந்து ஒரு தொழில் செய்ய போகிறோம்னா அந்த தொழிலுக்குள்ள ஃபார்மிங்னஸ் ஆகிறதுக்கே 1.5 ஆண்டுகள் ஆகும். அந்த தொழிலை வந்து நம்ம வந்து கிரகித்து அதுக்குள்ளே நாம் ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கே 1 வருஷம் 1.25 வருஷம் ஆயிடும். குழப்பமான மனம், நோய்வாய்ப்பட்ட மனம், மனதிலே 20 தன்மை இருக்குது. இந்த சவால்கள்லாம் ஒருத்தன் கடந்து தான் நிற்கணுங்கிறது. இப்போ சரணாகதிங்கிறது என்னன்னா, ஒரு சரியில்லாத காலத்துலையும் ஒருத்தன் நல்ல குருவோட நிற்கணும். அதுதான் பெரிய சவால். ஒருத்தனுக்கு ராகு தசை கேது தசையில் அவன் இறைவனை அடைவான், இறைவன்கிட்ட போவாங்கிறது அப்போ தியானம் பண்ணுறது பெரிய சாதனையெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் எவனுக்காவது சுக்கிரதசை இருக்குன்னா 7 வாட்டி ஒருத்தன் தலையை சீவரானா அவனுக்கு சுக்கிரதசை இருக்குன்னு அர்த்தம். கண்ணாடியே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னா அவன் சுக்கிரதசை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இல்லை. உங்கள் கையில் உங்கள் கழுத்தில் தங்கம் இருக்குது, அதே கவரிங்காக இருக்குது. உங்கள் கழுத்தில் வந்து தங்கம் இருக்குது, அடுத்த நாள் வந்து மஞ்சள் கயிறாக இருக்குன்னா இதுக்கு காரணம் இந்த 9 பயில்களோட ரோல் தான். புரியுதுங்களா? இந்த 9 பயில்வ தான் உங்களை எதிர்க்கிற எதிரியும் சரி, உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவனும் சரி, இவனை உருவாக்கி கொடுத்தவன் அவன் தான். உங்ககிட்ட குருவாக இருக்கிறவனும் சரி, உங்களுக்கு குரு மாதிரியே ஒருத்தன் நடிச்சுக்கிட்டு இருக்கவனும் சரி, இவனெல்லாம் உருவாக்கி கொடுக்கறத உங்களுக்கு கண்ணில் காட்டுறதெல்லாம் இவங்க தான். தியானத்தில் பல்வேறுபட்ட வடிவத்தில் உங்களுக்கு ஓரளவு எல்லாருக்கும் வெளிப்படையாக நிறைய வகுப்புகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறது, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த செக்சர் வந்து உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். வெட்டவெளி அப்படிங்கிற நிலையை தனி மனிதன் அடையவோ பெறவோ முடியாது. அந்த வெட்டவெளி நிலை என்பது ஒரு உணர்வற்ற நிலை. அந்த அனுபவம், அந்த நிலை பெறுகிறார் அப்படின்னா வெட்டவெளிக்குரிய அந்த இறை சக்தியாக இருக்கக்கூடிய, அது பேர் இறை சக்தின்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய அலைவரிசையாக இருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு மனிதனுக்கு அவனுடைய செயலுக்குள்ள தடுத்து ஆட்கொண்டு அது இருந்து ஒரு பணி செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவனையே அதுக்குள்ள ஐக்கியமாக்கிக்கலாம். அப்படிதான் அந்த வெட்டவெளி தன்மையை அது கிடைக்கப்படுது. இப்போ வெட்டவெளிக்குள்ள இருக்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பொருளை அவருக்குள்ள ஐக்கியம் பண்ணிக்கிறார். அவருக்கு வெட்டவெளி தன்மையை அவருக்கு கொடுக்கல, அந்த செயலையும் உருவாக்கல. இந்த காலம் தோன்றிய காலத்திலிருந்து வெட்டவெளிக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் பிற ஜீவன்களை தனக்குள்ள ஐக்கியம் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம். சமாதிங்கிறது ஒட்டுமொத்தமான வேற செயல். ஒரு மனிதன் இயல்பாக பிறந்து வளர்ந்து உயிரை கீழ் நிலையில விட்டுறான். ஆனா 2 சுவாசத்தையும் வச்சு ஒரே அந்த உடலுக்குள்ளேயே ஒருத்தன் தனக்குள்ள ஒடுக்கமாகிறது பேரு சமாதி. அப்ப அந்த ஜீவனை வெளியில விடாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சமாதிக்குள்ள என்ன நிகழுது அப்படின்னா, இந்த 2 சுவாசமும் ஒருத்தனுக்கு தொடர்ந்து இயங்கும் போதோ, ஒரு 2 சுவாசமும் ஒருத்தனுக்கு கிடைக்கும் போது ஒரு இடத்துக்குள்ள அவனுடைய தலைப்பகுதியில அந்த உயிரானது வெளியில போகாம உயிரே உள்ள வந்து ஒடுங்கிருது. அப்ப அந்த ஜீவன் வந்து உள்ளேயே ஒடுங்கி அவன் அதுக்குள்ளே ஐக்கியமாகி அப்படியே இருக்கிறான். ஆனா அவன்கிட்ட இருந்து என்ன வெளியில போகுது அப்படின்னா, அவனுடைய மெமரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஞாபக சக்திம்பாங்கள்ல, அது வெளியேறிடும். ஆனா அவனுடைய உயிர் சக்தியும் அவனோட செயலும் அங்க இருக்கும். அந்த ஞாபக சக்தியால அடுத்தடுத்த செயல்களை செஞ்சுக்க முடியும். சூட்சமத்துல திருப்பி இதுக்குள்ள வர முடியும். அதுவே இன்னொரு பிறப்புக்கு வித்திட்டு இருக்க முடியும். ஒரு செயல் வடிவத்தை அது உருவாக்கி கொள்ள முடியும்.
புரியுதுங்களா? அந்த செயல் வடிவம் அந்த ஞாபக சக்திக்குள்ள அதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதுக்குள்ள இருக்கு. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள அந்த சமாதிக்குள்ள என்ன பெரிய நிகழ்வுகள் அப்படின்னா, அவனுக்குள்ளே அது ஒடுங்கி நின்றும். அது அவனே அதை வெளியேற்றாம ஒடுங்கி நின்றுவான். அப்ப அவனை சமாதி வைக்கும்போது அந்த உயிர் சக்தியாக அவன் ஒரு இடத்துல ஒடுங்கி நின்னவனோட சமாதிக்கு போகும்போது அங்க ஒரு அலைவரிசை நிறைய மனிதனுக்கு அந்த தியானமாவோ அவன் போகும்போதோ அவங்ககிட்டேருந்து இருக்கிற தன்மைகள் கிடைக்கப்படுகிறது. ஒரு செயல் இருக்கிறது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த வெட்ட வெளியில இருக்கிற செயல் வடிவம் என்ன பண்ணுதுன்னா, அந்த சமாதியை பிரித்து அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை அது தடுத்து ஆட்கொண்டு அது திரும்ப பெற்றுக்கிறது. இல்லைன்னா தனக்குள்ள ஐக்கியம் பண்ணிக்கிறது. இல்லைன்னா அடுத்த செயல் வடிவத்துக்கு அது உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்குது. அப்போ அவனோட என்னன்னா, அவனுடைய கால கணக்குப்படி, அவனுடைய கர்ம வினைப்படி, அவனுடைய துன்ப துயரத்தைப்படி அவன் ஒரு உயிரை ஒடுக்கிக்கிட்டான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற சுழற்சியாக அவனுடைய ஞாபக சக்தின்னு இருக்குல்ல, அதை வெளியேற்றிட்டான். அந்த ஞாபக சக்தி என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு பிறப்பு கூட எடுக்கலாம், இன்னொரு செயல் வடிவம் கூட எடுக்கலாம், அதோடைய எண்ண பூர்த்திகளை அது செயல்படுத்திக்கலாம். ஆனா இவன் பியூரா இந்த சமாதிக்குள்ள இருக்கிறவன் இவனுடைய அலைவரிசையோட இவன் அப்படியே ஐக்கியம் ஆகிக்கிட்டான். இப்ப இப்படித்தான் இதுக்குள்ள பல ஆண்டுகளாக அது நிகழ்வுக்கிற ஒரு செயல் வடிவமா இருக்கு. அப்ப அந்த வெட்டவெளி தன்மைங்கிறது அது ஒரு செயலுக்குள்ள இருந்து ஒருத்தருக்குள்ள அது ஐக்கியமாகி அந்த அனுபவத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கலாம். சமாதிங்கிறத ஒரு வெட்டவெளியில இருக்கிற குருநாதரால போதிக்க முடியும். ஆனா வெட்டவெளியை போதிக்காம தானே ஐக்கியமாகிறார். தனக்கு அவரே அவங்களுக்குள்ள ஐக்கியமாகிறாரு. இல்லைன்னா உங்களை அவருக்குள்ள ஐக்கியமாக்கிக்கிறதுக்கு ஒரு வழிவகையை செய்கிறார். அப்ப அவன் அந்த பிறப்பும் இறப்பும் அற்ற நிலைக்கு மாறிடுறான் அவருக்குள்ள ஐக்கியமாகும் போதோ. இப்ப அவர் அவனுக்குள்ள ஐக்கியமாகும் போது அவன் அந்த வெட்டவெளி தன்மைக்குள்ள செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவரே ஐக்கியமாகிறாரு அப்படிங்க ஒரு உடலை தேர்ந்தெடுக்கிறாரு, ஒரு உடலுக்குள்ள வர்றாரு அப்படின்னா இதுதான் அந்த கூடு விட்டு கூடு பாய்வது சொல்லுவாங்க. இந்த செயலுக்குள்ள அவர் ஐக்கியமாகிறாருன்னா அவர் என்ன தன்மையில ஐக்கியமாகிறாரோ அந்த செயல்பாடுகளுள்ள அவன் செயல்படுவான். அவனே ஒரு வெட்டவெளி தன்மைக்குள்ள இருந்து ஒரு பெரிய காரியத்தை பெரிய செயல்களை அவனே செய்வான். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் உடல்ல இருந்து விடுபட்டு அவர் போயிடுவார். இப்ப அவன் அதை சமாதியா ஒடுங்கி ஒரு வேலையை அவன் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இப்படிதான் இதுக்குள்ள இருக்கு. அப்ப பல சமாதிகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அந்த சமாதியை பிரிப்பாங்க. யார் பிரிப்பான்னா வெட்டவெளியில இருக்கிறவர் பிரிப்பார். புரியுங்களா? இப்ப சமீபத்துக்குள்ள ஒரு 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 பிக்கஸ்ட் ஒரு சமாதி, பெரிய சமாதியை அந்த சமாதிக்குள்ள ஒருத்தரை பிரிச்சு அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை வெளியில அவங்க அந்த அழைச்சிக்கிட்டதை நம்ம பார்த்தோம். இது அவங்க இத்தனை ஆண்டுகள் ஒரு இடத்துல ஒருத்தன் அமர்ந்தே இருக்கிறது தான். ஒருத்தன் சமாதி நிலையில குகையில அமர்ந்திருப்பான்ல, அதே மாதிரி அவனை ஒரு கட்டடத்துக்குள்ளே அமர்ந்திருப்பான். அவனை நீங்க என்ன பூசியிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் அவன் சமாதிக்குள்ளே, ஏன்னா ஜீவனை உள்ள வச்சிருக்கிறான். அப்படியே ஜீவனாக அவன் அப்படியே அமர்ந்துதான் ஒரு செயல் செய்வான். அது இத்தனை ஆண்டுகளுக்குள்ள அவனுடைய செயல்பாடுகள்னு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளுக்குள்ள ஏகப்பட்டது இந்தியாவுக்குள்ள நிறைய இடங்கள்ல அமர்ந்து இருக்கிறாங்க. அதையும் என்ன சொல்றாங்கன்னா, சந்திரக்கலை சூரிய கலையால அதுவா ஒடுங்கப்படணும், இது செயற்கையா இது நிகழ்ந்துடக்கூடாது, இறந்தவனை பிடிச்சி சமாதின்னு சொல்லிடக்கூடாது, அந்த இரு சுவாசமும் ஒரு இடத்துக்குள்ள போய் அது அப்படியே ஒடுங்கி அதுவா அப்படியே அது உட்காந்துடணும். அப்படி இருந்தா அது பேர் சமாதி. அந்த சமாதிக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணி அந்த உயிரை விட்டுட்டான்னா அது பேர் சமாதி கிடையாது. சமயத்துல உடலை விட்டுட்டு உயிர் போயிடும். அது போயிருச்சுன்னா அது பேர் சமாதின்னு சொல்ல முடியாது. அவர் சமாதிக்கு ட்ரை பண்ணவர்னு சொல்லலாம். அவர் உடல்ல கொஞ்சம் அலைவரிசை வேணா இருக்கும். ஆனா அவர் சமாதி தன்மைக்குள்ள அவர் அந்த மாதிரி பார்க்கறதோ அந்த மாதிரி சொல்றதோ சமாதிங்கிறது மாதிரி எழுதுறதோ அது சரியான அணுகுமுறையா இருக்காது. அது சரியான விஷயமும் அது கிடையாது. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். இப்ப காலக்கணக்கில் நீங்க எப்படி மனிதனா சில ஆண்டுகள் உங்களை அறியாம செயல்படுறீங்களோ, உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீங்களோ, அந்த மாதிரி சமாதிங்கிறதும் ஒரு விதமான ஒரு மனிதருக்கு கிடைக்கப்படுற ஒரு அனுபவம். அதே நேரத்துல அதுல இருந்தும் ஒரு காலகட்டத்தில் அவர் மாறுவார் அப்படிங்கிறது தான் அது ஒரு செயல். அதுவே நிரந்தரமானது, அதே இறை சிந்தனை உள்ளது, அதே இறை சக்தி உள்ளதுன்னு வெட்டவெளி தன்மையில உள்ளவங்க சொல்லலை. வெட்டவெளி தன்மையில உள்ளவங்க சில ஆண்டுகள் இவன் இந்த மாதிரி ஒரு இறை சக்தியா இறைத்தன்மையில சமாதியில இருப்பான். சமாதியிலேருந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல நாமே அவனை திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் அவன் எனக்குள்ள ஐக்கியமானதுக்கு அப்புறம் பிறப்பு இறப்புலேருந்து விடுபட்டு போயிடுவாங்கிறது தான் அதோட செயல்.
அப்போ உணர்வு நிலை, உணர்வற்ற நிலை. அந்த உணர்வு நிலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனுக்குள்ள உணர்வற்ற நிலை கிடைக்காது, உணர்வு நிலையில தான் இருப்பான். ஆனால் சமாதி அளவுக்கு போகிறதுக்கோ ஒரு தெய்வீக நிலையை அவன் அடைவான். அவனுக்குள்ள அந்த உணர்வு நிலை எப்படின்னா, அவனோட மெமரியை வச்சு அவனுடைய முன்ஜென்மத்தையோ அவன் வருகின்ற காலத்தையோ அவனால் அறிய முடியும். அந்த அறியும் திறனை அவன் பெறான். அந்த உணர்வு நிலையில இருந்தே அந்த அறியும் திறனை அவனுக்கு கிடைக்கப்படுகிறது. அந்த அறியும் திறன் வாய்ப்பை வச்சு அவன் நடக்க போறதெல்லாம் ஒருத்தர்கிட்ட உங்களுடைய விஷயத்த அவன் அறியும் திறன் அவனுக்கு கிடைக்கும். உணர்வு நிலையில தான் இருப்பான். அப்போ அறியும் திறனை வச்சு அவன் உணர்ந்து நீங்க யாரு, என்ன, உங்களுக்கு என்ன செய்ய வேணும், ஏன் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத அவன் அறிஞ்சிருவான். அதே மாதிரி அவனுக்குள்ள இருக்கிற செயலுக்குள்ள மறைக்கப்பட்டதா இருக்கும். அதை மறைப்பு அவன் எடுக்க மாட்டான். அந்த அறியும் திறனை வச்சு அறிந்து கொள்வான். இப்ப வெட்ட வெளியில இருக்கிறவன் எப்படின்னு பண்ணா மறைக்கப்பட்டவனா இருக்க மாட்டான், விடுதலையானவனா இருப்பான். அவனுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா 3 காலத்தையும் உணரக்கூடியவனா இருப்பான். அவன் தான் உணர்வற்ற நிலையில இருக்கிறது. அந்த உணர்வற்ற நிலை அப்படிங்கிறது என்னன்னா, அதான் ஒண்ணுமே இல்லாத, எதை காற்ற கூட சுவாசிக்காத, ஒண்ணுமே இல்லாம இருப்பான். ஆனா அவன் அந்த உணர்வற்ற நிலையில எல்லாத்தையும் அவனால செய்ய முடியுங்கிறதான் அதோட செயல்பாடு. அவனுடைய அலைவரிசை ஒண்ணுமே வேலை செய்யாது, அப்படியே உட்கார்ந்துருப்பான். ஆனா உலகம் இயங்கும். அதான் நேற்று நான் சொன்னது மாதிரிதான், ஒன்றும் இருக்காது ஆனா உலகம் இயங்கும். நீ எல்லாத்தையும் கை காலை வச்சு ஓடி ஆடி வேலை செய்வ, அவன் ஓடவும் மாட்டான், ஆடவும் மாட்டான், உட்கார்ந்தே இருப்பான், ஆனா செய்வான். அதுதான் அவனுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வற்ற நிலைக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். அப்போ அந்த உணர்வற்ற நிலைக்குள்ள இருக்கிறதும் உணர்வு நிலைக்குள்ள இருக்கிறதும் 2 வருஷமா பிரிஞ்சு செயல்படுது, 2 வடிவத்துக்குள்ள இருக்கு. ஆனா எது பக்கம் நடந்தாலும் அது இயல்பா நிகழும் போது நன்றாக ஒரு செயலா இருக்கும். இப்போ ஒரு சமாதி கூட ஒரு குருவால கிடைக்கப்படணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அந்த குரு அந்த கலையை, அந்த முறையான சதுரக்கலை, சூரிய கலையை அவர்களிடம் பெறும்போது அவன் இன்னும் ஒரு தெய்வீகமான ஒரு செயலை, ஒரு தெய்வீகமான காட்சியை, ஒரு தெய்வீகமான செயல்பாடுகளை உணர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குறான். அப்படி இல்லாம அவனே எங்கிட்டாவது குறுக்க முறுக்க ஓடி போய் சமாதிக்கு ஒடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது அங்கிட்டு இங்கிட்டு ஒடுங்கி அது உயிர் தான், அது ஒரு மாதிரி ஆகி சேக்காகி அது உயிர் போறதுக்கான வாய்ப்பு வந்துடும். ஆனா சமாதிக்கான ஒரு சூழலாக அவங்க கருதி அதை வச்சிருவாங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய செயல்பாடுகளை நீங்களும் செஞ்சுக்க முடியாது, அவரும் செஞ்சுக்க முடியாது. இப்படிதான் அதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகளா இருக்கு. அதனால நீங்க வேற ஏதாவது இது சம்பந்தமா ரிலேட்டடா ரொம்ப சின்சியரா யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. இதுதான், இது ஒருத்தர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு, சமாதியை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளதான் உங்களுக்குள்ள என்னன்னா, எல்லாருக்குள்ளேயும் சமாதி நிலையோட கொஞ்சம் உயர்ந்த வேற நிலை இருக்குல்ல, அந்த நிலை தான் நாங்க போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க தான் நீங்க எல்லாம். நீங்கன்னு கிடையாது, இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல சமாதி அடைகிறதே ரொம்ப கடினம். சமாதிக்கே போக முடியாது, இப்பயும் போக முடியாது, எப்பயும் போக முடியாது. சமாதிக்கு போகணும்னா ஒரு குருநாதர் நினைக்கணும், சந்திரக்கலையும் சூரியக்கலையும் சரியா வேலை நடக்கணும். அது போய் அதுவாக இயற்கையாக தடையின்றி தலையில அது பாட்டுல ஒடுங்கி அது தன்னை மறந்து ஒரு செயல் வடிவம் அது கிடைக்கப்படணும். இது அப்படி ஒரு செயல். அப்ப என்னன்னா, ஒரு மரம் தனக்குள்ளேயே அது ஒடுக்கி கொள்றதுன்னு பேர். புரியுதுங்களா? அப்ப உணர்வற்ற நிலை அப்படிங்கிறது மரத்தையும் கடக்கிறது. அப்ப அதுதான் அவன் என்ன சொல்றான்னா, உடல் இல்லாத நிலை. அவன் உடல் இருக்காது, அதான் பரகாயுத யோகம். உடலே இருக்காது, அவன் அப்படி உலா வர்றவன். அதுதான் அந்த வெட்டவெளி தன்மைக்குள்ள இருக்கிற, வெட்டவெளியில இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லக்கூடியது. அதுதான் அது ஒரு இறை வடிவத்துக்குள்ளதான் இருக்கு. எந்த மதத்தை தோன்றினாலும் ஒரு வடிவத்துல இருக்கிறது தான் இருக்கு. அது பல வடிவத்துல பல நபர்கள் அங்க இல்ல, ஒன்று தான் இருக்கு அங்க. அதுதான் ஒன்றே ஒன்றுன்னு சொன்னாங்கல்ல பிரம்மா, அது ஒன்றாதான் இருக்கு. அதுதான் பல பேரை ஐக்கியம் பண்ணிக்குது, பல பேரை ரிலீஸ் பண்ணுது. பல பேர் பூமியில பிறப்பெடுக்கணும்னு ஒரு சூழல் வரும்போது அதுகிட்ட இருந்து அது ஒன்று அனுப்புது, நீ போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கும்போது. அப்ப அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்ல அங்க ஒரு மனித தன்மையும் மனித மெமரியும் கிடைக்கும் போது அவன் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாம சூழல்கள் உருவாகும். அவன் எப்படி திருப்பி வரப்போறான் அப்படிங்கிறது கூட தெரியாம இருக்கும். இப்போ நாமே ஏதோ ஒரு இடத்துல உன்னை நான் திரும்ப கூப்பிட்டுக்குவேன், திரும்ப உன்னை நான் எந்த இடத்துல உன்னை நான் எப்போ உன்னோட நான் உன்னை நான் திரும்ப பெறணுமோ அப்போ நான் பெறுவேன் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவமாக இருக்கு. அதே நேரத்தில் உன்னுடைய எல்லா சூழல்லையும் நான் கண்காணித்து தான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளாக இருக்கு. அப்போ அங்கே வெட்டவெளி தன்மையில் பல கடவுள் இல்லை, பல ஞானிகள் இல்லை,
பல ரிஷிகள் இல்லை, பல முனிவர்கள் இல்லை, பல தேவர்கள் இல்லை. ஒரே ஒரு பிரம்மன் தான் இருக்கு. ஒரே ஒரு வடிவம் தான் இருக்கு. அந்த வடிவம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர் துளிகளை உள்வாங்கிக்குது. அது பிறப்பெடுக்கணும், அந்த உலகத்துல ஒரு புதுசா ஒரு படைப்புகளை படைக்கணும்னா அதுகிட்ட இருந்து பல லட்சக்கணக்கான உயிர் துளிகளை வெளியேற்றுது. நீங்க எப்படி ஒரு குழந்தைய கணவன் மனைவியா இருந்து ஒரு ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பெற்கிறீங்களோ அது மாதிரி அது உயிர் துளிகளை அது வெளியேற்றி அது பிறப்புக்கான ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி அது கொடுக்குது. அப்படி வரப்பட்டவங்க தான் இங்க நிறைய பேருடைய செயல்பாடுகள்ல. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க திரும்பி போகாமையே இருப்பாங்க. அப்ப திரும்பி போறதுக்கான ஒரு வாய்ப்பை அது ஒரு இடத்துக்குள்ள அது ஏற்படுத்தும். அப்ப அவங்க குரு பரம்பரையிலேருந்து யாரோ ஒருத்தர் அவதரிச்சு வரும்போது அவங்கள திரும்ப பெற்றிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ, இல்லை அவங்கள சமாதிக்கு ஆழ்த்துறதுக்கான வாய்ப்போ, இல்லை மொத்தமாக அவங்களே உள்வாங்கிக்கிறதுக்கான ஒரு சூழலையோ உருவாக்கி கொடுப்பாங்கிறது தான் அதோடைய பொருள். இதுதான் இதுக்குள்ள தீர்க்கமாக நடக்கக்கூடிய ஒரு பொருள். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள தன்னை எப்படின்னா அந்த மெமரிய மெமரி, மனித மூளை, மனித செயல், இதுல இருந்து ஒருத்தன் ஒரு விஷயத்தை கிரகிக்கணும், அந்த அந்த விஷயத்தை நம்ம ஒருத்தரை அறியும் திறன், அந்த திறனை பெறணும் அப்படின்னா இந்த இரு சுவாசத்தால அவனுக்கு நிகழும். இப்ப நார்மல் மனிதனா இருந்து அந்த அறியும் திறனை பெற முடியாது. அந்த இரு சுவாசம் பலப்பட அவனுக்கு என்ன ஆகும்னா அந்த அறியும் திறன் அவனுக்கு கிடைக்க தொடங்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அந்த அறியும் திறனை வச்சு அவன் தற்காலிகத்துக்குரிய எல்லா வேலையும் செஞ்சுக்குவான். அப்படிதான் ஒரு பணியை செய்ய முடியும். ஒருத்தருக்கு யார் என்ன செய்யணும், ஒருத்தருக்கு எப்படி செய்யணும், நம்ம என்ன அப்படி போகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகளுக்குள்ள இருக்கும். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற சுத்தி இருக்கிற செச்சர். நான் இதை ஓரளவு ஒரு 5% சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்றதுக்கான காலம் வரும்போது அதை சொல்லுவோம். இது ஒரு 5% தான் சொல்ல முடிஞ்சிச்சு, அதனால சொல்லியிருக்கிறேன். இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. தியானம் பண்ணும்போது மூச்சு உள்ளுக்குள்ளே போடுது, கவனம் இல்லாமல் போகுது. அது சரியா தவிர உள்ளுக்குள்ளே அதிகமாக நிறைய நேரம் இருக்கும்போது மூச்சு வரமா உள்ளுக்குள்ளே சுவாசம் அதே சுழற்சியாக இல்ல அது சரியா தவறாங்கிறதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அது அதை விட்டுறலாம். ஒரு சரியான ஒருத்தரோட இருக்கும்போது தவறு ஏற்படுறது இயல்பு தான். அதையும் அவரால் சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். நாம என்ன சொல்றோம் அப்படின்னா சரி தவறுங்கிறத ஒரு குருவானவர் பார்க்க முடியும். ஆனா நாம ஆசையா இந்த தியானத்துக்குள்ள வேற ஏதாவது புத்தகத்தை படிச்சுட்டோ வேற ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் நம்ம உடலுக்குள்ள பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அது தேவையில்லாத விளைவுகளையோ தேவையில்லாத அலைவரிசையோ உடலுக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கிறது. இப்ப கூடு விட்டு கூடு பாயோட சக்தியோடைய முழு வடிவம் எதுன்னா குண்டலினி சக்தி தான். அந்த சக்தியை கொஞ்சம் தவறா பயன்படுத்திட்டோம்னா காமமா மாறி போயிடும். இப்போ உன் கையில காமமா மாறப்போதா அது ஞானமா மாறப்போதாங்கிறது உன் கையில தான் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற குருமார்களுக்கு அதை காமமா ஹேண்டில் பண்றதா ஞானமா ஹேண்டில் பண்றதான்னு தெரியாது. அந்த நரம்பு விழிக்கணும்னு தான் சொல்லுவாங்களே வந்து அது விழிச்சா அது என்ன ரியாக்ட் பண்ணும். ஏன்னா அது இருக்கிற இடம் எங்க இருக்குன்னா நீங்க எதை குழந்தைக்காக பயன்படுத்துறீங்களோ அந்த இடத்துல தான் இருக்கு. அதை போய் நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது முதல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதோ கொடுக்கும்னா காமத்தை தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அங்கதான் தூண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பெண்ணுக்கு சுரோனிதமாக இருக்கிற இடமும் அதுதான், ஆணுக்கு நாதவிந்தா இருக்கிற இடமும் அதுதான். அந்த ப்ரியாரிட்டி அது என்ன பண்ணும்னா உயிர் தன்மையை அந்த உயிர் சக்தி மேல் நோங்குறதுனால என்னன்னா அந்த இடத்துல ஒரு தூண்டுதல் இருக்கும். இப்போ உங்களுக்கு புருவ மத்தியில ஒரு தூண்டுதல் இருக்குல்ல, அது உயிர் சக்தியோட வெளிப்பாடு தான். எங்கெல்லாம் உங்களுக்கு தூண்டுதலும் ஒரு சுத்துது, தலையில சுத்துது, இங்க சுத்துது, இங்க இதய பகுதியில சுத்துதுன்னா ஒரு 3-4 ஜங்ஷன்ல தான் ரொம்ப தீவிரப்படுத்தும். அந்த தீவிரங்கிறது என்னன்னா உயிர் சக்தியோட செயல்பாடுகள் தான். அப்ப கீழே அது தூண்டுதல் அதிகமாயிருச்சுன்னா அது இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளுக்குள்ள ஆரம்பிக்கும். அப்ப உடல் என்னன்னா ஒரு உபாமையாகவும் அதுக்குள்ளேயே அது ஒரு வேற வேலைகளை அது என்ன அலைவரிசையில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அதனாலதான் அதை மிக சரியா கையாளுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வேற எந்த வடிவத்திலும் கையாளாம ஒருத்தனுக்கு சந்திரக்கலை சூரியக்கலை சுவாசமா நடக்கணும். அதுக்குள்ள வெறும் கவனத்தால மட்டும் சக்சஸ் பண்ணிட முடியாது. புரியுதுங்களா? இப்ப நீங்க கவனம் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இரு சுவாசத்தையும் கவனிங்க, இல்லைன்னா நெற்றி போட்டு கவனிங்கன்னு நிறைய குருமார்கள் சொல்லி கொடுத்தது என்னன்னா இந்த இரு சுவாசமும் ஒரு இடத்துக்குள்ள தனித்தனியா செப்பரேட்டா தனித்தனியா ஓடும்.
1 ஹவருக்கு சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு ஆஃப் டே சந்திரக்கலையில் இருக்கும், ஆஃப் டே சூரியக்கலையில் இருக்கும். ஒருத்தருக்கு ஃபுல் டே கூட சூரியக்கலையிலே இருக்கும், அடுத்த நாள் சந்திரக்கலைக்கு மாறும். அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த இரு சுவாசமும் ஓடுறது இருக்குல்ல, இதோடைய தன்மை தான் நீ என்னவா ஆக போறங்கிறத சாட்சி. இதுதான் நீ யாருங்கிறத தீர்மானிக்க போறது. புரியுதுங்களா? இதுதான் உன்னுடைய நரம்பை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த இரு சுவாசம் தான் இப்படி 2 செப்பரேட்டா இருக்கிற முதுகையும் வயிறு பகுதியையும் ஒன்னா ஆக்கிறதுக்கான வேலை. அப்ப இது 2ம் ஒன்னா ஆகும்போது என்னன்னா, அவன் பார்வதி பரமசிவமாக தனித்தனியா இருக்கிறவங்க 2 பேர்த்த இணைச்சான். அத்திரி அனுசியாவா தனியா இருக்கிறவங்கள ஒன்னா இணைச்சான். அப்ப வேக்கரபாரு பதஞ்சலியா தனியா இருக்கிறவங்கள ஒன்னா இணைச்சான். அவனுக்குள்ளேயே அந்த பரிபாலனையை பண்ணி கண்டான். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்துச்சுங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகளாக அதை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2 செயல்பாடுகளும் உடல்ல 2 பார்ட்டா இருக்கு. 2 செயல்பாடுகளுமே வெவ்வேறு மாதிரி இருக்கு. முதுகு தண்டுவடத்துக்குள்ள இருந்து அந்த பகுதிக்குள்ள வேற ஒரு ஜங்ஷனுக்குள்ள வேற ஒரு வேலையா இருக்கு. இந்த முன் பகுதிக்குள்ள இருக்கு. இப்போ ரெண்டும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்றதான் ஒரு பெரிய வேலைகளை அது உருவாக்கி கொடுக்குது. அப்போ உங்களுக்குள்ள அந்த நரம்புகள் விழிக்கிறது, அந்த நரம்பு நல்ல தன்மைக்கு ஆகுறதுன்னா சுவாசத்தால தான் அது நிகழணும். அப்ப இந்த சுவாசத்தோட செயல்பாடுகள்ல தான் ஒரு உடல் பருவ மாற்றத்தை சந்திக்க முடியும். ஒரு உடல் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்குது, ஒரு உடல் நல்ல தன்மை அடையுது. ஒருத்தர் ஞானி ஸ்டேஜுக்கு வளர்றாருன்னா அது சுவாசத்துக்குள்ளதான் இருக்கும். இப்ப உங்களுக்குள்ள அவங்க கேட்ட கேள்விக்குள்ள சுவாசத்துக்குள்ள சமயத்துல என்ன பண்ணோம்னா, சில இடங்கள்ல சுவாசம் சுத்தும், சில இடங்கள்ல லயப்பட்டு நிற்கும், சில இடங்கள்ல சில சக்கரத்தை தாண்டவே தாண்டாது. அது ஒன்று இருக்கும். அப்போ மேலே போகலை, இல்லை கீழே வருது, இல்லை ஒரே இடத்துக்குள்ள அது வாகிக்குது, ஒரே இடத்துல சுத்துது. இப்போ தண்ணியோட சுழற்சி இருக்குல்ல, அந்த மாதிரி சுத்துறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள ஒரு ஈர்ப்பு தன்மையில சுத்தும். சில பேருக்கு என்னன்னா, எல்லா பேருக்குள்ளேயும் என்ன பெரிய டிராபேக்கும் ப்ராப்ளமும் என்னன்னா, சில இடங்கள் வெளிச்சிரும். இப்போ தலையோட பகுதியில் வேகமாக வெளிக்கக்கூடிய பகுதி இந்த தலைப்பகுதியில் கொஞ்சம் வெளிக்கும், இந்த நெற்றி போட்டுல வெளிக்கும், இதய பகுதி கொஞ்சம் வெளிக்கும், சின்ன சின்ன சக்கரங்களில் ஒரு அலைவரிசைகள் இருக்கும். ஆனால் அது முழுமையாக விழிக்காது. அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு தாக்கம் இருக்கும், ஒரு தியானத்தில் ஒரு தாக்கம் இருக்கும். ஆனால் அதை பேலன்சிங் பண்ண முடியாது. ஏன் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னா, அது முழு பேலன்சிங் பண்ணுற இடம் இடுப்பு. அப்போ இடுப்புல இருந்து ஒருத்தன் உருவாக்கப்படுறான்னு வச்சுங்களேன். அப்போ இடுப்பு தயாராயிருச்சுன்னா அவன் தலையில் அவனுக்கு என்ன தியானம் வந்தாலும் அவன் அசையவும் மாட்டான், ஆடவும் மாட்டான். அவனை எந்த எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் அவனை அடித்து கீழே போட முடியாது. அப்போ இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இந்த புருவ மத்திக்குள்ள கவனம் வச்சோ இல்லை தலை பகுதிக்குள்ள ஒரு வேலை செஞ்சோ என்ன ஆகிருதுன்னா, சில இடங்கள் விழிச்சோன்னா அதுக்குள்ளே அந்த அலைவரிசை சுற்றி வரும். இப்போ ஒரு நிலவை எப்படி ஒரு ராக்கெட் அப்படி ஒரு சுற்றி வருதோ, ஒரு இதை ஒன்று அனுப்புகிறோம்ல, அது சுற்றுது இல்லை, அந்த மாதிரி அந்த அலைவரிசை சுற்றும். அப்போ அந்த அலைவரிசைகள் சுற்றும் போது அவங்களால என்னன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கடினமாக, அது சவாலாக அது மாறப்படும். அப்போ அதை சமன் பண்ணுறதுக்கு குரு என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்துக்குள்ள தீவிரத்தை குறைப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக இதுதான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். எனக்குள்ளேயே என்னன்னா ஒரு இடத்துக்குள்ள விழிச்சிருச்சு. எங்கே விழிச்சிருச்சா, என் தலைப்பகுதியில் ஒரு இடம் எனக்கு அலைவரிசை அதிகமாக அப்போ வரும்போது எனக்குள்ள காட்சிகள் இருக்குது, எனக்குள்ள தியானம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அப்போ எனக்குள்ள ஒரு உள் உணர்வு என்ன பண்ணுச்சுன்னா, இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாத பட்சத்தில் தலையில் எந்த இடத்துல வெளிச்சிச்சோ, எந்த இடத்துல அது அதிகமாக அலைவரிசை இருக்கோ அங்கே கவனத்தை எதுவும் வச்சிடாத, அந்த இடத்துல கவனம் வச்சு தியானம் பண்ணியே பண்ணாத, அதை விட்டு மூக்கு துவாரத்துக்கு வா. அது உனக்கு எப்பன்னா ஒரு சில ஆண்டுகள் காத்துரு, இடுப்புலேருந்து விழிக்கட்டும். இடுப்பு நரம்புகள்லாம் விழிக்கலை, உனக்கு தலைப்பகுதி விழிச்சிருச்சு, அதனால நீ ஞானி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காத, பைத்தியம் ஆயிடுவ. தயவு செய்து அந்த விழிச்ச இடத்த போனஸ், உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். முதல்ல ஒருத்தனுக்கு மனிதனுக்கு அந்த இடம் விழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த இடம் விழிச்சிருக்கு, அந்த இடம் உனக்கு கிடைச்சிருக்கு. அது இறை தொடர்புங்கிறதோட உன்னோட முன்ஜென்மத்தோட தொடர்புல கிடைச்சிருக்கு. அதனால அதை அப்படியே விட்டு எங்கெங்கெல்லாம் விழிக்காத இடங்கள் இருக்கோ அந்த இடங்கள்லாம் வேலை நடக்கட்டும். அப்போ வேலை நடக்கும்போது அந்த இடம் சமமாயிரும். அப்போ அந்த விழிச்ச இடத்துக்குள்ள நீ கவனமோ அந்த இடத்துக்குள்ள ஒரு வேலையை செய்யாமல் நீ இருந்தனா அது உனக்கு பெட்டர்மெண்ட் ஆகி அடுத்த இடத்துக்குள்ள வரும் அப்படின்ட்டு. அப்போதான் அந்த சுவாசத்தை நம்ம கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றோம். அதுக்கு முன்னாடி சுவாசத்தை கவனிக்கிறத பற்றி நமக்கே தெரியாது. அப்போ அந்த உள் உணர்வு என்ன பண்ணுச்சுன்னா, எந்த குருமார்களும் இதை சொல்லி கொடுக்கல, எந்த குருமாரும் என்னை கைட் பண்ணல. எனக்குள்ள உள் உணர்வு சொன்னுச்சு, அதுக்குள்ள தயவு செய்து கையை வச்சிடாத,
தலையோட உச்சிக்கு போயிடாத. அது ஃபைனல் ஸ்டேஜ். அது உனக்கு தெரியாமல் ஒன்று நிகழ்வுகள் நிகழ்ந்துருச்சு, வந்துரு. இப்போ உனக்கு நீ வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இரு. பல நாள் கீழே இடுப்பு பகுதியில் ஒரு வேலையெல்லாம் நடக்கட்டும். அப்போ ஒரு நாள் தலையில் போய் நீ வேலை செய்ய வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது. இப்போ கீழே இருந்து அது வந்துச்சுன்னா மேலே வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை முடிஞ்சிடும் உனக்கு, அதை பார்த்துக்கலாம். ஆனால் கீழே இருந்து வர்றதுக்கு பல ஆண்டுகளாகவும் காத்திருக்கணும் அப்படின்னு அது சொல்லப்பட்டு. அதனால தான் நம்ம ஒரு வேலையை அந்த விழிச்ச இடத்த விட்டுட்டு நம்ம பாட்டில் என்ன பண்ணோம், விழிக்காத இடத்துக்காக காத்திருந்தோம். அப்போ சூட்சமத்துக்குள்ள ஒரு தியானம் வந்துச்சு. அப்போ நம்ம உடலுக்குள்ள ஒரு பருவ மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ நான் தற்காலிகத்துக்கு எதை பயன்படுத்தினேன் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இரு சுவாசத்தையும் கவனித்து தியானம் பண்ணுறது. தற்காலிகத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் உடல்ல பிடிப்பு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கவனம் வைக்காது. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஒரு இடத்த தியானம் பண்ணிட்டு நீ டபார்னு எந்திரிச்சிருவ, ஒரு ஃபோன் வரும், யாரோ கூப்பிடுவாங்க, இல்லை திடீர்னு உனக்கு ஒரு இடத்துக்கு போகணும். அவன் என்ன பண்ணுவ, அப்படியே தியானத்திலே இருப்ப. டக்குன்னு நம்ம அப்படியே இருந்தால் முழுகிடுவோம். எந்திரிச்சு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்னு எந்திரிப்பேன். அப்போ அது ஓடிக்கிட்டு இருந்தது என்னன்னா, அங்கங்கே சமன்படாமல் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த இடத்துக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா, அங்கே பிடிப்பு இருந்துச்சுன்னா கவனம் வைக்கணும். இப்போ ஒரு இடத்த மையம் கொண்டு அப்படியே சுத்துதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷம் கவனம் வச்சுட்டு அந்த இடம் சரியாகும், அது வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டு நீ எங்கேருந்து உன்னோட வாழ்க்கையை தொடங்குறியோ அங்கேருந்து தான் தொடங்கணும். இது அதுக்கப்புறம் எந்த குருவையோ எந்த கலையையோ நீ உண்மையாக நேசிக்கிறியோ அதுகிட்ட நீ வந்து ஒப்படைச்சு காத்திருந்து ஒரு வேலை செய்யும்போது அது உன்னை என்ன மாதிரி செக்சரில் தயார் பண்ணணும், உன்னை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத அதுக்கு முழுசாக தெரியும். இப்போ இதுதான் விஷயம். இப்போ எனக்கு ஒரு தனி மனிதன் இருந்து நீங்கள் காலையில் அப்படி உட்காரணும், மத்தியானம் அப்படி உட்காரணும், சாயந்தரம் அப்படி உட்காரணும், வழி நடத்தலை. அப்போ நம்ம ஒரு அலைவரிசை வந்துருச்சு, நிறைய வீடியோ கேட்குறோம், நிறைய புத்தகத்தை படிக்கிறோம். அப்போ நமக்குள்ள என்னன்னா உங்களை மாதிரி தான். இப்போ நமக்குள்ள ஒரு ஒரு கால்குலேஷன் வந்துடும், ஒரு ஐடியா வந்துடும். அப்போ நமக்குள்ளே வந்து நம்ம போகிறது சரிதான், இப்போ யாரோ ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம அடுத்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி எனக்குள்ள பண்ண விடாமல் சூட்சமத்தில் எனக்கு காட்சியாக காட்டுற விஷயத்தெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஒரு விஷுவல் வந்து காட்டும், இல்லை ஒரு சூட்சமத்தில் ஒரு கேரக்டரே வந்துட்டு போவார், லைவ்லேயே வருவார், வந்துட்டு ஏதாவது உணர்த்துவார், கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுலேயும் இந்த மாங்காய் மடையன் தேர மாட்டான் அப்படின்ட்டு ஒரு குரல் எனக்குள்ள பேச ஆரம்பிச்சிச்சு. அந்த குரல் தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த தியானத்தை வழி நடத்துனுச்சு. அப்போ இதுக்குள்ள நீ எப்படி பயணிக்கணும், எப்படி போகணும், என்ன செய்யணும், எவ்வளோ நேரம் உட்காரணும், என்ன பண்ணணுங்கிறத அந்த ஐடியாவை அதுதான் ஸ்டெப்பாக அது வந்து கொண்டு வந்துச்சு. அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது தான் அதோட செயல். இப்போ சமயத்துக்குள்ளே ஆரம்ப காலகட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு வேலை செய்யும்போது கூட, ஒரு விஷயம் பண்ணிருச்சுன்னு சொல்லும்போது கூட நம்ம சந்தோஷம் இப்படி படும்போது அது உள்ளேருந்து பேசும். அது வந்து சின்ன செயல் தான். அதுக்குள்ளே நீ கற்பனையில் ஆழ்ந்து போய் நீ ஏதோ நிலைய பெற்றது மாதிரி ஏதாவது கூத்தடிக்காத, அந்த மாதிரி சூழல்லாம் இல்லை. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு அலைவரிசை மேல் நோங்கும், அது உனக்குள்ள ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும். அதனால நீ என்னமோ பெரிய சாதிச்சுட்டேன்னு ஏதாவது நினைச்சிடாத, சாதிக்கெல்லாம் இல்லை, அது நீ கடந்து போ அப்படிங்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் நான் சந்தோஷப்பட்டனோ, எங்கெங்கெல்லாம் பால் காய்ச்ச ரெடி ஆனோன்னா பால் பாத்திரத்தையும் பாலையும் பிடுங்கிட்டு ஓடிடும். அப்போ அது வந்து காக்க வைக்கிறதுக்கும் அது திட்டத்தையும் அழகாக செஞ்சிச்சு. இப்போ நமக்குள்ள நமக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூட்சமத்துக்குள்ளே நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறோம், உணர்த்த ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது சமயத்தில் பிடிக்க முடியாதனால நீங்கள் மிஸ் ஆகி போய் ஒரு சுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குள்ளே உருவாகிடுது. அப்போ என்ன ஆகுனா, உடலும் உங்களோட தியானமும் கொஞ்சம் பலவீனமாகவோ இல்லை சில மாதங்கள் அதுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அது கரெக்டாக உங்களால் கொஞ்சம் ஸ்டடி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். 1. 2வது, ஒரு குருவோடைய அந்த அலைவரிசை தான். குருங்கிறது என்னன்னா அது வந்து பிறக்காது இறக்காது, அது ஒரு அலைவரிசை தான். அந்த அலைவரிசையை வந்து ஒருத்தர் வந்து தீர்க்கமாக அதோட ஒரு ஐக்கியமாகிறது, அதோட டிராவல் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா மேக்சிமம் அவங்க பண்ணுற எல்லா தவறுகளையும் அது வந்து களையும், அது வந்து சரி செய்யும். அவங்கள வந்து எந்த சூழல்லையும் தவறு மேலே தவறு செஞ்சிருந்தாலும் அவங்கள விடாமல் அது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கும். அப்போ ஒரு மனிதன் செட்பேக் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, அது சரியான இடத்துல இருக்கும்போது அதுவே சரி செய்யும். இப்போ பயிற்சி காலத்தில் தவறு நடக்கிறது இயல்பு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தெரியாமல் அறியாமையில் நடக்கும். அந்த நடக்கிறத அது சரியான நபர்கள்ட்ட இருக்கும்போது அவர் சரி செய்யறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து அவர் உருவாக்குவார். அப்போ அங்கேயும் என்னன்னா அவரை அந்த அலைவரிசையை விட்டு விலகும் போது தான் அப்படி ஒரு வாய்ப்புகள் வேறமா இருக்கும். அது துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, எவ்வளோ தடுத்தோம்
அவங்க அது நிற்காம விலகும் போது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, சரி அங்கேயும் என்ன பண்ணுவார்னா, சரி ஒரு சில மாதங்கள் காத்திருப்போம். அவன் எவ்வளோ நாள் அங்கேருந்து வருவான், விடுபட்டு வருவான், அப்போ அவன் உணர்வான் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இந்த வேலை செய்ய வேண்டாம், இப்போ காலம் நேரம் சரியா இல்லை, விரயமாயிரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு என்னன்னா, ஒருத்தர் பணம் கொடுத்துருவார். சுற்றி இருக்கிறவங்க அதிகாரிலாம் நான் கையெழுத்து போட்டு தரேங்க, வேலை செய்யுங்கன்றுவாங்க. அது என்ன டைம் அப்படின்னா, உங்களுக்கு எஞ்சிய ஒரே ஒரு மாதம் தான் நல்ல நேரம் இருக்கு. அந்த ஒரு மாதத்துக்குள்ள ஒருத்தன் பணம் கொடுத்துருவான், கவர்மெண்ட்ல அப்ரூவல் கொடுத்துருவாங்க, கையெழுத்தெல்லாம் போட்டுருவாங்க, எல்லாமே பிரகாசமா இருக்கும். ஆனா உங்க குரு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு. எல்லாம் ரெடியா இருக்கு, வேலை செய்ய வேண்டியதானே. ஆனா ஏன் இவர் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாருன்னா, சரி பின்னாடி பண்ணுவாரு மறுக்குன்னு நீங்க போய் களத்துல குதிச்சிருவீங்க. ஒரு மாசம் முடிஞ்சோடனே எல்லாம் படுத்துரும். உங்களுக்கு கையெழுத்து போட்டான்ல அவனே வந்து உங்களை எதுக்க ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு பணம் கொடுத்தான்ல அவனே உங்களை நெருக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அந்த வேலையில நீங்க திருப்தியா செய்ய முடியாது. வேலைக்கு வர்றேன்னு காலையில சொல்லுவான், 6 மணிக்கு சொல்லுவான், 7 மணிக்கு ஃபோன் பண்ணி வைத்த வழி வரலன்றுவான். அப்ப அந்த வேலை என்னன்னா 70 நாள்ல செய்ய வேண்டிய வேலை 700 நாள் ஆயிரும். அப்ப 7 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் 70 லட்ச ரூபாய் ஆகி போயிடும். 63 லட்ச ரூபா லாஸ், படுத்துரும். அப்படியே திருப்பி அழுதுகிட்டு ஒரு கொய்யா பழத்தை தூக்கிக்கிட்டு அப்படியே வருவான் குருநாதர்கிட்ட. என்ன குருநாதா அப்படி ஆகிப்போச்சு. அதுதான் சொல்லி இதுதான் கல்யாண வாழ்க்கைக்கு. அதான் கிரகம் மொத்தமா ஒரு 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இருந்தா கல்யாணம் பண்ணணும். 6 மாசம் 3 மாசம் தான் நல்ல நேரம் இருக்குன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்புறம் படுத்துரும். அதே மாதிரிதான் தொழில். அந்த தொழிலுக்குன்னா ஒரு பீக் ஹவர்ஸ் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு தொழில் செய்ய போறோம்னா அந்த தொழிலுக்குள்ள ஃபார்மிங்னஸ் ஆகிறதுக்கே 1.5 ஆண்டுகள் ஆகும். அந்த தொழிலை வந்து நம்ம வந்து கிரகித்து அதுக்குள்ள நாம ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுக்கே 1 வருஷம் 1.25 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பீக்கில் அதை வந்து செட்டில் ஆக முடியும், ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்க முடியும். சில பேருக்கு நல்ல டைம் வந்து ஒரு தேசம் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 12 ஆண்டுகள் கூட இருக்கும். சில பேருக்கு ஒரு 20 ஆண்டுகள் கூட இருக்கும். அதனாலதான் ஒரு சில மனிதன் வந்து ஒரு நல்ல அவனுடைய வாழ்க்கையில ஹையஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சிறப்பா இருப்போம். சில மனிதனுக்கு 2-3 கிரகங்கள் 4-5 கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால அவன் ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் குழந்தையிலேருந்து பிறந்த அந்த 15 ஆண்டுகளை விட்டுட்டு படிப்பு காலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 35-40 ஆண்டுகள் கோல் வச்சிருப்பான். அதான் தொடர்ந்து தலைவனாக இருக்கிறது, தொடர்ந்து தொழிலதிபராக இருக்கிறது, தொடர்ந்து பெரிய பெரிய கோல் வச்சு நிற்கிறதுக்கெல்லாம் இதுதான் ஒரு காரணமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் தியானத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த டைமிங் வந்து கொஞ்சம் மாறுது இல்லை, அப்போ தியானம் வராது. ஒரு குழப்பமான கிரகங்கள் வரும். குழப்பமான கிரகங்கள் அப்படி வரும்போது என்னன்னா மனம் ஒருநிலைப்படாது. அந்த மனம் ஒருநிலைப்படாத போது என்ன பண்ணுவோம்னா குருநாதரே நம்பாதது. புரியுதுங்களா? பார்க்குறவன் எல்லாம் குருநாதர் மாதிரியே தெரியும். அதுக்கு அந்த மனம் வந்து ஒருநிலைப்படாது. மனதிலே வந்து 20 தன்மையான மனம் இருக்கு. புரியுதுங்களா? குழப்பமான மனம், நோய்வாய்ப்பட்ட மனம், மனதிலே 20 தன்மை இருக்கு. புரியுதுங்களா? நீங்க என்ன சொன்னாலும் ஒருத்தர் கேட்கவே மாட்டாரு, அது ஒரு மனம். என்ன நீங்க சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு மனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலும் அவர் மண்டையிலே ஏறாது, இதுவும் ஒரு மனம். என்ன சொன்னீங்க நீங்க நேற்று ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு இருக்கும். அப்புறம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அது உள் வாங்கவே வாங்காது. புரியுதுங்களா? அப்புறம் ஒருத்தரை பேசி நீ வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படி மாறணும், இப்படிலாம் போனா வாழ்க்கையில மிஸ் ஆயிரும்னா, சே எனக்கு லைஃப் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி யார் சொல்ல இருக்கா அப்படின்னு கேட்டு நான் இன்னமும் தப்பே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிட்டு வரும். அது அப்படியே ஆக்ரோஷமா மாறிடும். அப்புறம் அதுகிட்ட கூப்பிட்டு என்ன இப்பதான் உனக்கு கிளாஸ் எடுத்து எல்லா வேலையும் முடிச்சேன், என்ன ஆச்சு அப்படின்னா, சே எனக்கே தெரியல என்ன அப்படி நடக்குதுன்னே தெரியல, நான் என்னை கட்டுப்படுத்துறேன், என்னை மீறி ஒன்று நடந்துருது அப்படின்றாங்க. இது ஒரு மனம் தான். அப்ப என்னன்னா அதுக்கே தெரியாம அது வந்து டமாலிஸ் ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப ஒரு 3 மணி நேரம் ஒரு கணவனுடைய ஒரு குழந்தையோட நல்ல தன்மையில டையப்ல இருக்கும். 4வது மணி நேரம் பார்த்தீங்கன்னா பேயா மாறிடும். இப்ப இந்த செயலை சரி செய்யறது எந்த குருநாதரால சரி செய்ய முடியும்? இது வந்து ரேடியேஷன். அதான் அது அந்த கால கணக்குல அது அப்படி மாறும். இந்த மாதிரி சூழல்ல இருக்கிறவங்க தியானம் பண்ணிட முடியுமா? அப்ப என்ன அவங்களுக்குள்ள என்ன விரத்தி ஆகும்னா, வாழ்க்கையே சரியா இல்லை, தியானம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஆப்போசிட்ல நேர் ஆப்போசிட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நெகட்டிவா பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. நம்ம வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, நமக்கு தான் இப்படி இருக்கு. அப்புறம் வந்து கடவுள்கிட்டே போய் கடவுளையும் கும்பிடுவாங்க, கடவுளை விட மாட்டாங்க, கும்பிடுவாங்க. கும்பிட்டுக்கிட்டு உனக்கு கண்ணே இல்லை, ஆனால் இருந்தாலும் நான் உன்னை கும்பிட்றேன், உனக்கு வந்து நீ செயல்பட மாட்டேற, நீ பார்க்க மாட்டேற அப்படின்னு
அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேலும் 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 அந்த மனதோட வெளிப்பாடு தானே வந்து இறைவனோட வெளிப்பாடு கிடையாது. அந்த மனம் டிப்ரெஷன் ஆக 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 என்னன்னா ஒரு தனி மனிதனுக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா யாரும் அவங்களுக்கு துன்பமே கொடுக்க மாட்டாங்க, அவங்களே அவங்க துன்பம் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, எந்த நோயுமே கிடையாது. அவன் பார்த்தா நோயாளி மாதிரியே இருப்பான். இல்லைங்க ஏதோ ஒன்று பண்ணுதுங்க, உடல் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, அது உங்களுக்கு தெரியாதுங்கம்மா. டாக்டர் சொல்லுவார், ஒன்றும் இல்லைங்க, அவரை துரத்தி விடுங்க அப்படின்ட்டுருவாங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான் இது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் என்னன்னா ஒரு குரு என்ன பண்ணுவார்னா அந்த நேரத்தில் அவனுக்கு அவருடைய ரோல் என்னன்னா கிடைச்ச தியானத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதை பாதுகாப்பார் அவனை. இப்போ இந்த நேரத்தில் எங்கேயாவது போனான்னா இந்த கிடைச்சதையும் இழந்து போடுவான். அப்படின்னால அந்த நேரத்துக்குள்ள அவன் மனதோடைய அலைவரிசையை கட்டுப்படுத்துறதுக்கு அவர் போராடுவார். அவரு கோள்களையும் பதைக்கக்கூடாது, கோள்களை பகைக்கக்கூடாது, கோள்களையும் பேலன்சிங் பண்ணணும், இவனையும் பேலன்சிங் பண்ணணும். அப்போ அந்த நேரத்துக்குள்ளெல்லாம் என்ன ஆவாங்கன்னா நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகி தவறாக வந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க. தவறானா அங்கிட்டு இங்கிட்டு தாண்டிடுவாங்க. நான் உங்களையும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வேற வேலைகள் பார்த்துருவாங்க. அப்போ நம்ம நிறைய காணொளிகளில் உங்களுக்கு கொடுக்கப்படுற மெசேஜ் என்னன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அதை பார்க்கணும். ஒரு மனிதன் வந்து பிறந்ததுலேருந்து 70-80 ஆண்டுகளும் ஒரே மாதிரி சீராக இருக்க மாட்டான். 5 ஆண்டுகள் இப்படி இருப்பான், 5 ஆண்டுகள் அப்படி இருப்பான். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு காலம்னு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு கால கணக்கு நேரம்னு இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தனித்தனி ஜாதகம்னு இருக்குது. அப்போ உங்கள் கிரகங்கள் உங்கள் சூழல்கள்லாம் மாறி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் தியானத்தில் உட்காந்து சூப்பராக பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் உங்கள் கிரகங்களில் மாற்றம் ஏற்பட்டால் கூட நீங்கள் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சவால்கள்லாம் ஒருத்தன் கடந்து தான் நிற்கணுங்கிறது. இப்போ சரணாகதிங்கிறது என்னன்னா ஒரு சரியில்லாத காலத்திலையும் ஒருத்தன் நல்ல குருவோட நிற்கணும். அதுதான் பெரிய சவால். ஒருத்தனுக்கு ராகு தசை கேது தசையில் அவன் இறைவனை அடைவான், இறைவன்கிட்ட போவாங்கிறது அப்போ தியானம் பண்ணுறது பெரிய சாதனையெல்லாம் கிடையாது. அப்போ குருவோட நிற்கிறது சாதனையெல்லாம் கிடையாது. ஒருத்தன் சுக்கிர திசையில் கடவுளுக்கு நேர் எதிராக போயிடுவான், சந்தோஷம் சல்லாசத்தை மட்டும்தான் அனுபவிப்பான். அப்போ அந்த நேரத்துக்குள்ளேயும் ஒருத்தன் கடவுள்கிட்ட நிற்கணும், குருக்கிட்ட நிற்கணும்னா அவனுடைய சரணாகதியும் அவனுடைய செயல்பாடுகள் தான் அதை காப்பாற்றும். புரியுதுங்களா? அப்போ அவனுக்குள்ள இருக்கிற அந்த தன்மைகள் வந்து அப்போ அவர் வந்து அந்த சூழல்லையும் என்ன பண்ணுவார், அதை அதோட சூழல்களை மாற்றி அமைப்பார். புரியுதுங்களா? ஒரு சுக்கிர திசையில் ஒரு மனிதன் வந்து அனுபவிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ அனுபவிக்கணும்னு நினச்சா ஒரு பெண்ணை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்களேன், குருநாதர் என்ன பண்ணுவார்னா ஆம்பளைங்களாம் அனுப்புவார் ஃப்ரெண்டாக, ஒரு பொம்பளைங்களை கூட அனுப்ப மாட்டார். பெண் பழக்கமே இல்லாமல் ஆக்கி விட்டு போயிடுவார். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அந்த சுக்கிர திசையில் என்ன பண்ணுவான், நல்ல அவன் வந்து அழகாக தான் தன்னை முன்னிறுத்திக்கணும்னு நினைப்பான். தான் ஒரு அழகாக இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிற பொருள் அழகாக இருக்கணும் தான் ஒருத்தன் சுக்கிர திசையில் நினைப்பான். உங்கள் வீட்டில் எவனுக்காவது சுக்கிர தசை இருக்குன்னா 7 வாட்டி ஒருத்தன் தலையை சீவரானா அவனுக்கு சுக்கிர தசை இருக்குன்னு அர்த்தம். கண்ணாடியே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னா அவன் சுக்கிர தசை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சீப்போடே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அவன் சந்திர திசையில் சுக்கிரன் சம்பந்தமான தொடர்பு இருக்கிறவன் தான் அர்த்தம். தலையே ஒருத்தன் சீவலைன்னா அவன் கேது தன்மையில் ராகுத்தன்மையில் தான் ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிப்பிடலாம். புரியுதுங்களா? அப்போ பேசிக்கிட்டு அவன் வந்து என்னன்னா இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் குரு தாக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அவன் ஒரு உத்தியோகத்திலேயோ ஒரு செயல் வடிவத்துக்குள்ளேயோ பல்வேறுபட்ட குழப்பமாக இருந்தாலும் ஒரு வேலைக்குள்ளே இருக்கிறான்னா அவன் சூரியனுடைய தாக்கத்துக்குள்ளே இருக்கிறான்னு தான் அர்த்தம். இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளே இருக்கிற தாக்கத்துக்குள்ளே இருக்கிறவங்க அவங்கவுங்க வேறு வேறு செயல்பாடுகளில் இருப்பாங்க. அப்போ ஒரு குருவோட செயல் என்னன்னா பெரிய சவால். ஒரு மனிதனுக்கும் சரி ஒரு குருவுக்கும் சரி 9 கிரகங்களை எதிர்த்து சண்டை போட்டு தான் ஒருத்தன் ஞானியாக ஆக முடியும். மனிதனை எதிர்த்து சண்டை போட்டு ஞானியாக ஆகிறதெல்லாம் சாதனை கிடையாது. புரியுதுங்களா? மனிதன் பச்சி போடுறவன்ட்டையும் சண்டை போடணும், பெரிய தலைவன்ட்டையும் சண்டை போடணும் நம்ம. ஆனால் கோள்கள்கிட்ட சண்டை போடணும். அது என்ன பண்ணணும்னா நீ நல்லா தியானம் பண்ணி வரேன்னுச்சுக்க, இப்போ ஒருத்தர் கொடுக்குறாரு, நான் கொடுக்குறேன் விசேஷமாக அவனை கொடுக்குறேன், அவனை வளர்க்கணும்னு வெறியோட கொடுக்குறேன். திடீர்னு என்ன பண்ணுவார், நீ வந்து நிறைய பாம்புல அடித்து கொண்டிருப்ப, இல்லைன்னா உனக்கு வந்து நாகதோஷம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், ராகு நரம்புல கையை வச்சிருவான். எங்கே விசேஷ தியானமாக கொடுக்குறா, இடுப்பில் போடுறான்டா ஒரு போடு, கோடாலியை போட்டு பிளந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு தியானம் என்ன பண்ணும், அது அப்படியே வந்து தியானம் பண்ணணும், அப்படியே ஒரு அலைவரிசை அப்படியே வரும். அங்கே இடுப்பே உட்கார முடியாது, வலி ஏற்பட்டு போயிடும். அது இல்லாமல் தியானத்துக்குள்ளே உட்கார போனாவே பயம் வந்துடும், உடல் ஒத்துழைக்காமல் போயிடும். அப்போ இவர் வந்து என்னடா அப்படி தியானம் கொடுத்தோம் அந்த உடல் ஒத்துழைக்கலையே, என்னடா பார்த்தா ராகு ஒத்துழைக்காமல் இருப்பான்.
புரியுதுங்களா? ஒருத்தருக்கு நல்ல இறைய அலைவரிசையே நல்ல அலைவரிசையே வந்துடும். ஆனால் அது உடலுக்குள்ளே தக்க வைக்க முடியாது. அது உடலுக்குள்ளே தக்க வைக்க அந்த சுகத்தை அனுபவிக்க போனாங்கன்னா அது போக விடாது. புரியுதுங்களா? சில பேர் வந்து சாமி ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆடினா அந்த உடலை வந்து என்னன்னா அவங்க தக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே உள்ள தன்மை வந்து தக்க வைக்க விட மாட்டுது. புரியுதுங்களா? அவ்வளோதான். இது வாழை பரமேஸ்வரி தியானத்துக்குள்ள ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பா. ஒரு இடத்துல அவள் நிலை நிறுத்திடுவா. அந்த நிலை நிறுத்த முடியாமல் போராட்டம் எங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த உடலில் அந்த கிரகங்களில் ஏதாவது வேரியேஷன் நடக்கும்போது அப்போ ஒரு சவால் வந்துடும். அப்போ அந்த சூட்சமவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரகத்தை பார்த்து உன்னை எப்படியாவது நல்ல இடத்துல உட்கார வைக்கணும்னு அவங்க போராடுவாங்க. அப்போ அந்த நேரத்துக்குள்ள உங்களோட உள்வினை என்னன்னா, நீங்களும் ஒத்துழைக்க மாட்டீங்க, கிரகமும் ஒத்துழைக்காது, நீங்களும் ஒத்துழைக்க மாட்டீங்க. இப்போ இதுதான் அவருக்கு இருக்கிற சவால். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க தான் சவால், நீங்க தான் சவாலுன்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அது அப்படி இல்லை. இதெல்லாம் உண்மையாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சவால்கள்லாம் இருக்கும்போது தான் அந்த சவால்களை எதிர்நீச்சல்களை அந்த உள்வினை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சூட்சமவாசி என்ன பண்ணாங்கன்னா, சில மாதங்கள் உனக்கு தியானம் வராது, அப்போ வந்திருக்க தியானத்தை விட்டுறாத, அப்போ நீ கொஞ்சம் பயிற்சி பண்ணு, ஒரு வேலை செய்ய. ஆனால் இந்த நேரத்தில் நீ தீவிரப்படுத்தினா உடல் புட்டுக்கிட்டு போயிடும். அப்போ அதுக்கு கொஞ்சம் பார்த்து நிதானித்து அதை ஒரு செயல் செய்ய அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடு. அப்போ சில காடுகளுக்கோ சில மலைகளுக்கோ சில குகைகளுக்கோ அனுப்புறது என்னன்னா, ஒரு முற்றிலுமாக ஒரு பாதுகாப்பு உனக்கு வேணும். இப்போ இந்த இடத்துக்குள்ள நீ அந்த பாதுகாப்பை உன்னால் கொடுக்க முடியாது. நீ வந்து வெளியேறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஆயிரும். அப்போ நான் உன்னை பாதுகாக்கணும் இந்த இடத்துக்குள்ள அப்படின்னு தான் ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போய் ஒரு 15 நாளோ 20 நாளோ ஒரு இடத்துக்குள்ள அவங்க அமர வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிகழ்றது. இதெல்லாம் பார்த்து தான் செய்ய முடியும். எந்த தனி மனிதனும் ஜாதகமே பார்க்கலனாலும், எந்த தனி மனிதனும் கடவுளையே கும்பலனாலும், யாராக இருந்தாலும் இந்த 9 கோள்கள்கிட்ட அகப்பட்டு தான் ஆவீங்க. இந்த 9 கோள்களை எழுத்தெல்லாம் எந்த புலியாலையும் சிங்கத்தாலையும் சண்டை போட முடியாது. அதுங்களோட வச்சு தான் வாழ்க்கையோடைய தத்துவத்தையும் வாழ்க்கையோட செயலையும் உருவாக்கி கொள்ள முடியும். இதுதான் இதோடைய செயல்பாடுகள். அப்போ அதை வச்சு தான் நீங்கள் யார் வேணாலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஏன் அப்படி கீழ்நிலையில் இருக்கிறீங்க, ஏன் அழுகுறீங்கன்னா 4 கோள் படுத்து தூங்கிடுவான். அவன் ரோலே இருக்காது உங்களுக்கு. இங்கே எவன்லாம் பெரிய பீக்கஸ்டாக இருக்கானோ அவனை எடுத்துகிட்டு வாங்க, உங்களதையும் வச்சு நீங்களே வச்சு பாருங்கள். நான் ஒன்றும் கொடுக்கல. உங்கள் ஜாதகத்தையும் எடுங்க, தமிழ்நாட்டில் எவன் நம்பர் 1 இருக்கிறானோ அவன் ஜாதகத்தை எடுங்க, ரெண்டையும் ஒப்பிட்டே பாருங்கள். உங்ககிட்ட எவன்லாம் படுத்து தூங்குறான், எவன்லாம் அவங்கள்ட்ட வெளிப்போட இருக்கிறான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற நோய்க்கும் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற கிரகத்தையும் எடுத்து பாருங்கள். அவன் தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பான். உங்களுக்குள்ள இருக்கிற தியானத்தையும் அந்த கோள்கள் எடுத்து பாருங்க, அவன் தான் ஏற்படுத்தியிருப்பான். இவனை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. குருநாதர் தான் என்ன பண்றாருன்னா, என்ன ரோல்னா, அவனோட தாக்கத்திலிருந்து காப்பாத்துறதுக்கும் அவனை ரொம்ப தாக்க விடாம பாதுகாப்பு அளிக்கிறது அவரோட ரோலா இருக்கு. அப்ப அவர் எங்கன்னா அந்த 9 கோள்களோட எதிர்நீச்சல் போட்டவர். புரியுதுங்களா? இப்ப பஞ்சபூதங்கள் 9 கோள்கள் சில நட்சத்திரங்கள் சொல்றோம்ல, இதெல்லாம் ஒருத்தன் கடந்தவன் தான் ஞானி ஆக முடியும். இப்போ இதுங்களோடு அவன் பழகுனவன், ஆல்ரெடி நீச்சல் பயிற்சியில் ரொம்ப தயார் நிலையில் இருக்கிறவன். அப்போ அவனுக்கு என்னன்னா இந்த சூழல்கள், இந்த வெப்ப சூழ்நிலைகளை, இந்த தருணங்களில் இந்த கிளைமேட்டை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் மக்கள்கிட்ட வந்து அதை எப்படி அவங்கள பதப்படுத்தணும், பாதுகாக்கணுங்கிறத அவனுக்கு ஒரு சூழல் வந்து தெரியுது. அதை வச்சு தான் அவன் வந்து ஒரு விஷயத்த வந்து அவன் பார்க்குறான். புரியுதுங்களா? இப்போ நமக்குள்ள எந்த ஜாதகமும் தேவை கிடையாது. உங்களுடைய அலைவரிசை வச்சு இவங்களுக்கு என்ன திசையில் இருக்கிறாங்க, என்ன கோள்களில் இருக்கிறாங்க, எதோட தாக்கம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னன்னா, கண்டறியும் திறனோட அந்த கிரகங்களோடைய போராடி அந்த கிரகங்களோடைய வாழ்ந்து வந்ததுனால அதோடைய அலைவரிசையோட மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு காலத்தில் கிடைக்கும். அப்போ அதுகிட்டேருந்து எப்படி கையாள முடியுங்கிறதான் அதோடைய செயல்பாடுகளை. இப்படிதான் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை இல்லை. உங்களுக்கு கையில் உங்கள் கழுத்தில் தங்கம் இருக்குது, அதே கவரிங்காக இருக்குது. உங்கள் கழுத்தில் வந்து தங்கம் இருக்குது, அடுத்த நாள் வந்து மஞ்சள் கயிறாக இருக்குன்னா இதுக்கு காரணம் இந்த 9 பயில்களோட ரோல் தான். புரியுதுங்களா? இந்த 9 பயில்வை தான் உங்களை எதிர்க்கிற எதிரியும் சரி, உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவனும் சரி, இவனை உருவாக்கி கொடுத்தவன் அவன் தான். உங்ககிட்ட குருவாக இருக்கிறவனும் சரி, உங்களுக்கு குரு மாதிரியே ஒருத்தன் நடிச்சுக்கிட்டு இருக்கவனும் சரி, இவனெல்லாம் உருவாக்கி கொடுக்கறது உங்களுக்கு கண்ணில் காட்டுறதெல்லாம் இவங்க தான். இவங்கள ரோல் வச்சு தான் எதா இருந்தாலும். இவங்க ரோலை தாண்டியெல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது, செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ இவங்கள மையமாக வச்சு தான்
ஒரு குரு வந்து உங்களை வந்து வழி நடத்துறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குறார். அப்ப அப்படி ஒரு சவால் இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் அதுக்குள்ள இருக்கிற சூழல் இருக்கு. இவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் எதுக்கு அப்படின்னு நீங்க கடைசியா ஒரு கேள்வியை கேட்டலாம். அதெல்லாம் எதுக்கு, ஈஸியா ஆக்கி விட்டு போயிடலாம். இதே கேள்வியை தான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல என்ன கேட்க முடியாம பண்ணிட்டாங்க. இதே கேள்வியை நீங்களும் கேட்குறீங்க. ஒரு நாள் நீங்களே கேட்க மாட்டீங்க அப்புறம். ஏன்னா தெரியாத பட்சத்துல வரைக்கும் நம்ம கேள்வி கேட்போம். அங்க போய் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டோம் வச்சுங்களேன், நம்ம கேள்வி கேட்க முடியாது. மௌனியா தான் போகணும். அவ்வளவுதான் விஷயம். நமக்கு தெரியல, அதனால கேட்கிறோம். ஒருத்தர் கேட்கிறோம், ஏன் அப்படி பண்றீங்க, தப்பு மேல தப்பு பண்றீங்களான்னு ஒருத்தர் திட்டுறோம். அவரை பத்தி முழுசா தெரிஞ்சிச்சுன்னா அவரை போய் திட்டுவோமா? அவர் காரணம் இல்லாம பண்ணல, அவர் காரணத்தோட தான் பண்றாரு அப்படின்னா அப்ப நம்ம மௌனியா போயிடுவோம். அதை போய் யார்ட்டையும் விளக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். இப்போ அம்மா ஒரு வேலை பண்றாங்க, வெளியில இருந்து பார்க்கும்போது ஏன்டா அம்மா அப்படி பண்றாங்க. ஒரு நாள் அம்மாவை பத்தி உணர்ந்துட்டோம்னா பேசாம போயிடுவோம். அவ்வளவுதான் விஷயம்.